வீடியோல நம்ம ரவா இட்லி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு பேன்ல 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானோடனே கடுகு சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் அளவு உளுந்து, இந்த ரெண்டையும் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ கடலைப்பருப்பும் உளுந்தும் நல்லா ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்தாச்சு. அடுத்து மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயத்தை சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமே வதங்கும், இட்லி சாப்பிட்றதுக்கும் நல்லா இருந்த மாதிரி இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ மீடியம் சைஸில் ஒரு கேரட்டை திருவி சேர்த்துக்கோங்க. அடுத்து 6லேருந்து 7 பீன்ஸை சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இந்த காய்கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சே நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்தது ஒரு துண்டு இஞ்சியை சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம எடுத்திருந்த காய்கறி எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. அடுத்தது கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது, நம்ம இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் வதக்கும் போது லோ ஃப்ளேமில் வச்சு தான் வதக்கணும். கரிஞ்ச மாதிரி ஆகிடக்கூடாது. இப்போ எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம வதக்கின இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நல்லா ஆறட்டும். நல்லா ஆறினதுக்கப்புறம் 100 ml கிளாஸில் 1 கிளாஸ் அளவு ரவை எடுத்திருக்கேன். அதே கிளாஸில் 3/4 கிளாஸ் அளவு தயிர் எடுத்திருக்கேன். அடுத்தது கொஞ்சமாக பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். தயிர் கரெக்டான அளவு புளிப்பில் இருக்கணும். அதிகமாக புளிப்பாக இருக்கக்கூடாது. ரொம்ப புளிப்பாக இருந்துச்சுன்னா ரவா இட்லி சாப்பிட்றதுக்கு புளிச்ச மாதிரி இருக்கும். இப்போ இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. திக்காக இருந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கோங்க. அதிகமாக தண்ணி சேர்த்து ரொம்ப தண்ணி போல் இருக்கக்கூடாது. இந்த பதத்தில் கலந்து வச்சுக்கோங்க. அப்படியே மூடி போட்டு 15 மினிட்ஸ் ஊற வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு ரவா இட்லியோட பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. நம்ம காய் வதக்கும் போதே கொஞ்சமாக உப்பு போட்டிருந்தோம். இப்போ தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த மாவை இட்லி பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. இப்போ 20 மினிட்ஸ் நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். 5 மினிட்ஸ் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 15 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. காய்கறிகள்லாம் சேர்த்து சூப்பரான ஒரு ரவா இட்லி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.